அந்த செல்லூர் ராஜா ஏதாவது காமெடியா அதை பேசிட்டு இருப்பாரு. இன்றைக்கு விருதுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் போயிருக்காங்க. அதை அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறார். சரி, காலம் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். 4 முறை போட்டி தான் இருக்கும். தினகரன் 5வது அணி உருவாகும் என்று சொல்வதாக அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 4 முறை போட்டி தான். அதே சவுக்கு சங்கர் 2 மாதத்துக்கு முன்னாடி அதே நீங்க என்ன பேசினாலும் தெரியும். அதனால அவர் சொல்வதற்கெல்லாம் எனக்கு நல்ல நண்பர் தான், எனக்கு அறிமுகமானவர் தான். அவர் எதற்காக அப்படி பேசுறான்னு தெரியல. அந்த செல்லூர் ராஜா ஏதாவது காமெடியா அதை பேசிட்டு இருப்பாரு. இலைகள் உதிர்ந்து போச்சுன்னா அதை பத்தி நீங்களா கேட்க போறது இல்லை. பல விழுதுகளாக இருக்கவர்கள், அந்த மரத்திற்கு உறுதியை கொடுப்பவர்கள், இன்றைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள், இது போன்ற பல பேர் இன்றைக்கு விருதுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் போயிருக்காங்க. அதை அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறார். சரி, காலம் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். உறுதியாக அந்த நாம்ஸ் எல்லாம் பின்பற்றினா உறுதியாக கொடுக்கதான் செய்வார். இல்லைங்க, நான் அதுல அரசாங்கத்தோட நடவடிக்கை எல்லாம் தாண்டி பொதுவாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. நாம் எல்லோரும் மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, உறவினர்களாக, நண்பர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க சமுதாய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், இதெல்லாம் அடிப்படையா இருக்கு. பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் நம்மிடையே பிளவு இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற கொள்கையோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதுல மத நல்லிணக்கத்திற்கோ, தமிழ்நாட்டின் அமைதிக்கோ, கடவுளின் பெயரையோ, மதத்தின் பெயரையோ, ஜாதியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அதை அரசியல் படுத்தி தேவையற்ற பிரச்சனைகள், கலவரங்கள் உருவாகாமல் அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும், நாங்கள் உட்பட எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும், இயக்கங்களை சேர்ந்தவர்களும், அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கூட. ஜாதி மதங்களை கடந்து நாம் எல்லோரும் இங்கே அமைதியாக ஒரு சுமூகமான நிலை நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதை அரசாங்கமும் சரி, நீதிமன்றமும் சரி அதை சரியாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எப்படிப்பட்ட கூட்டணி இருக்கும், எத்தனை விதமான போட்டிகள் இங்க இருக்கும், எத்தனை விதமான போட்டி, அதாவது எத்தனை முறை போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். 4 முறை போட்டி தான் இருக்கும். நான் கூட அன்னைக்கு சொன்னேன், அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில ஊடகத்துல தினகரன் 5வது அணி உருவாகும் என்று சொல்வதாக அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 4 முறை போட்டி தான். அதுல உள்ள கட்சிகள், இப்போ ஒரு கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக வெற்றியை நோக்கி அவர்கள் அணிவகுப்பார்கள் என்பதுதான் எனக்கு நான் அனுமானிக்கிறேன். 4 அணி தான் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன புதுசு திருப்பி கேட்டு 4 அணி நீங்களே சொல்லுங்க. ஏதாவது 4 அணி இருக்கு. அவர் சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாங்க. அது இல்லாம 3 அணி இருக்கு. ஆளும் திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில ஒரு வலுவான கூட்டணியை அமைகின்ற வாய்ப்பு இருப்பதாக எனக்கு செய்திகள் வருகிறது. நான் ஏதாவது 4 அணினா உடனே அதோட போவீங்களா, அதோட அப்படி இல்லை. நான் யாரோட போறதை பத்தி எந்த முடிவும் எடுக்கவில்லை. என்னோடு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சில கட்சிகள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இறுதி வடிவம் அடைந்த பிறகு உறுதியாக உங்களுக்கு சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கம், ஒரு கூட்டணியில நாங்கள் எங்களுக்கு தகுதியான வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்கிறது இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு தானே. வேற ஒன்றும் கண்டிஷன்லாம் யார்கிட்டையும்
நாங்கள் போடுகின்ற பழக்கங்கள் கிடையாது. நட்பு ரீதியாக பேசி சுமூகமாக அதை முடித்துக் கொண்டு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மாற்றம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சவுக்கு சங்கர் சொல்வதற்கெல்லாம் அதே சவுக்கு சங்கர் 2 மாதத்துக்கு முன்னாடி அதே நீங்க என்ன பேசினாலும் தெரியும். அதனால அவர் சொல்வதற்கெல்லாம் எனக்கு நல்ல நண்பர் தான், எனக்கு அறிமுகமானவர் தான். அவர் எதற்காக அப்படி பேசுறாருன்னு தெரியல. அவர் ஒரு ஆதரவு நிலை எடுத்திருக்கிறதுனால எல்லாரும் எடுக்கிற அவசியம் இல்லை. எங்கள் நிலைப்பாட்டை அவர் புரிந்து கொள்வார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.